ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்இஏ கவுன்சிலிங் 2025 பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ப்ரிசைஸாகவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த புக்லெட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்லெட்னால நமக்கு என்ன யூஸு, இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், இதை எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ டிஎன்இஏ புக்லெட்டில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் இதில் என்னென்னலாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ள ஒரு சிங்கிள் பேஜில் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே 36/2025 அப்டேட் ஆனது. இதுக்கப்புறம் எதுவும் மாடிஃபிகேஷன் இருந்தாலும் அதுவும் நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜோட லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். மொத்தம் 466 காலேஜு. இந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, இங்கே பாருங்கள் ஒரு 5 இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 11 காலேஜ் இருக்குது. அப்புறம் கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ், சிக்ரி, சிஐபிடி, எய்டட் காலேஜஸ் 5 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், 11 கவர்மெண்ட் காலேஜஸ், 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், சிக்ரி, சிஐபிடி ஒரு 3 காலேஜு. அதுக்கப்புறம் நமக்கு கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் 466 காலேஜ் இருக்குது. இதை நார்மலாக காலேஜ் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வேறு எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன்லையும் இல்லை. இதுலேயே உங்களுக்கு காலேஜோட கோடும் இருக்கும். இதே காலேஜஸ் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷனும் கிடையாது. கவர்மெண்ட்டு, எய்டட் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஏபிசிடி ஆர்டரில் காலேஜ் கோடோட 466 காலேஜும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், அதோட பிரான்ச்சஸ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங்னா என்ன கோட் இருக்கும், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்னா சிபின்னு இருக்கும், பயோடெக்னாலஜினா பிடின்னு இருக்கும். இதே பயோடெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னா பிஎஸ்ன்னு இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்னா சிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன்னா சிடி. இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன கோட், அதாவது நொட்டேஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து ஒவ்வொரு காலேஜோட கம்ப்ளீட் டீட்டெயில், அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ அப்ரூவ்டு இன்டேக்கு, எந்த வருஷம் வந்துச்சு கோர்ஸு, அந்த கோர்ஸுக்கு என்பி அக்ரிடேஷன் இருக்கா, இருந்துச்சுன்னா எந்த வருஷம் வரைக்கும் இருக்குது, இல்லைனா இல்லை, ஸ்ப்ளிட்டப் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு சில காலேஜஸ்க்கு பிளேஸ்மெண்ட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதிலே ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம ஃபோன் நம்பர்லேயும் பார்க்கலாம். இது மாதிரி 466 காலேஜுக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் அந்த காலேஜ் எவ்வளோ சீட் இருக்குது, நமக்கு அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த புக்லெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்லெட்டை வச்சே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் விரும்புகிற காலேஜில் நீங்கள் விரும்புகிற கோர்ஸை படிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.